தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெண் தீக்குளித்த நிலையில் பணம் கேட்டு நெருக்கடி கொடுத்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெண் தீக்குளிக்க முயன்ற வழக்கில் பணம் கேட்டு நெருக்கடி கொடுத்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தீக்குளித்த பெண்ணின் கணவர் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தீக்குளித்த பெண்ணின் கணவர் புகார் அளித்த நிலையில் 7 பேரை கைது செய்துள்ளனர் காவல்துறை. மணிகண்டன், பெண் தீக்குளித்த விவகாரத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 7 பேர் குறித்த பின்புலன் தகவல்கள் ஏதேனும் வெளிவந்திருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக வேணும். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள மங்களப்பட்டியை சேர்ந்தவர் பச்சையம்மாள். இவர் மதுரை தலைமையிடமாக கொண்ட செயல்பட்டு வந்த BSCL என்ற தனியார் நிறுவனத்தில் கடந்த 2009 முதல் முதல்வராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவங்க பச்சையம்மாவுக்கு கீழே ஒரு 70 சப் ஏஜென்டாக பணிபுரிந்திருக்காங்க. 2017ஆம் ஆண்டு வரை பொதுமக்கள் தான் அந்த பகுதியில் வசூல் பண்ணியிருக்காங்க பச்சையம்மாள். இது மட்டுமல்ல, அவங்களுக்கு கீழே இருந்த 70 சப் ஏஜென்டர்களும் அவங்க பணம் வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுமார் ஒரு 4 கோடி வரை பச்சையம்மாள் அந்த தனியார் நிறுவனத்தில் பணம் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அந்த நிறுவனம் திவாலாக அறிவிக்கப்பட்டு அந்த நிறுவனம் மூடப்பட்டது. அவர்களும் தலைமறைவானார்கள். இந்த நிலையில தான் பச்சையம்மாளிடம் பணம் கொடுத்த சிலர் கடந்த சில மாதங்களாவது பச்சையம்மாளிடம் அடாவடியாக கொலை மிரட்டல் விடுவதாகவும் ஆபாசமாக பேசி பணத்தை கட்டியவர்கள் கேட்டுள்ளார்கள். இதுல வேசியான பச்சையம்மாள் வீட்டிலிருந்து நேற்று மங்களப்பட்டியிலிருந்து வீட்டிலிருந்து நேற்று மாலை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று வருவதாக கூறி அங்க வந்தவங்க தான் நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்றவர்கள் தன்னுடைய உடலில் வளாகத்திற்கு வெளியே தன்னுடைய உடலில் பெட்ரோலை ஊற்றி திடீரென தீக்குளிச்சார். அங்கிருந்து அக்கம் பக்கத்தினர் மற்றும் அங்கிருந்து அரசு மருத்துவர் ஒருவர் 108 வாகனம் மூலமாக அவரை முதலுதவிக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சேர்த்தாங்க. கிட்டத்தட்ட 80% தீக்காயங்களுடன் அவங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார்கள். இந்த நிலையில தான் பச்சையம்மாளோட கணவர் மலைச்சாமி நத்தம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கிறார். அதாவது என்னுடைய மனைவி தீக்குளித்த காரணம் கொலை மிரட்டல் பணம் கட்டியவர்கள்லாம் கொலை மிரட்டப்பட்டதுனாலதான் இவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணதாக ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்த நத்தம் காவல்துறையினர் அந்த பகுதியைச் சேர்ந்த மங்களப்பட்டியைச் சேர்ந்த ஆண்டிச்சாமி, கருத்தலகாட்டுப்பட்டியைச் சேர்ந்த துரைராஜ், சீரங்காட்டுப்பட்டியைச் சேர்ந்த முத்துச்சாமி, சென்னியம்பட்டியைச் சேர்ந்த செல்வம், உளுப்பக்குடியைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் வீரப்பன், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த தயாளன் உட்பட ஒரு 7 பேரை கைது செய்து இன்று நத்தம் நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளார். கிருஷ்ணவேணி. மணிகண்டன், தீக்குளித்த அந்த பெண்ணின் உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது? அந்த பெண்ணின் குடும்பத்தினரின் பிரதான கோரிக்கை வேறு என்னவாக இருக்கிறது? கண்டிப்பாக இப்ப மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில அவங்க பச்சையம்மாள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கு தற்போது வரை சிகிச்சை அளிக்கப்பட்ட உயரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரசாங்கம் சார்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக இதுக்காக குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த நேற்று நடைபெற்ற வழக்கில் துரிதமாக செயல்பட்டு திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு உத்தரவின் பேர்ல இன்று 7 பேரை கைது செய்திருக்கார்கள். இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கிருஷ்ணவேணி. திண்டுக்கல்லில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளித்த சம்பவத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வீரமணிகண்டன்.